ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அதாவது போன vlogல நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். திருச்செந்தூர் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்னியாகுமரி போகிறோன்னு நான் உங்ககிட்ட அந்த வீடியோவில் சொல்லி முடிச்சிருப்பேன். இப்போ வந்து நம்ம கன்னியாகுமரி வந்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம கன்னியாகுமரி தான் பார்க்க போகிறோம். கன்னியாகுமரியில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரெசார்ட் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம் ஸ்டே பண்ணுறதுக்கு. அதாவது பீச் ஓரத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட் தான் இந்த ரெசார்ட். அதாவது அன்னை ரெசார்ட் இந்த ரெசார்ட் பேர். இந்த ரெசார்ட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். ஒரு நாளைக்கு நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெசார்ட்டில் ஸ்டே பண்ண போகிறோம். அதே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்குது. ரெசார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா வந்து முன்னாடியே நெட்டில் வந்து பார்த்துட்டான். இந்த ரெசார்ட் நல்லா இருக்குது, பீச் ஓரத்தில் இருக்குது அப்படின்றதுனால இந்த ரெசார்ட்டை வந்து அவன் வந்து பார்த்து வச்சுருந்தான். ஆனால் எங்களுக்கு வந்து காட்டல. நீங்கள் அங்கே வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஆர்வமாக இருக்கும், புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட காட்டவே இல்லை. ரெசார்ட் நேம் சொல்லலை. அதனால் நாங்களும் தேடி பார்க்கல, நெட்டில் பார்க்காம அப்படியே தான் போனோம். அங்கே போய் பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது நல்லா மரம் செடியெல்லாம் இருந்து சைலண்ட்டாக இருந்தது, அமைதியாக. முக்கியமாக பீச் ஓரத்துலேயே இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம தங்கியிருக்கிற இடத்துலேருந்து பீச் பார்க்க முடியும், அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு. ரெசார்ட்குள்ளே வந்ததுக்கு அப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஒரு வண்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வண்டியில் எல்லாருமே கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ரூம்லேருந்து கால் பண்ணோம்னா கூட அவங்களே வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. அதாவது ரெசார்ட்குள்ளே சுற்றுறதுக்கு அந்த வண்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க. நல்லா இருந்துச்சு. நானும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வண்டியில் போனதே இல்லையா, அதனால் கார்லேருந்து இறங்கி அந்த வண்டிக்குள்ளே போயிட்டோம். நாங்கள் அந்த வண்டியில் தான் அப்படியே ரூமுக்கு வந்து போனோம். அதாவது ரூம் வந்து நாங்கள் எடுக்கல, வில்லா தான் எடுத்தோம். இந்த ஹோட்டலில் வந்து ரூமும் இருக்குது, வில்லாவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, எப்போயாவது ஒரு முறை தான் இந்த மாதிரி வரோமே, அதுவும் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டுக்கு வரோமா, அதனால் நம்ம ரூமாக எடுக்காமல் வில்லாவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எடுத்தது தான். இதுக்கப்புறம் வருவோமா இல்லையாங்கிறது டவுட்டு தான். அதனால் சரி, ஒரு முறை வர்றது நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லாவாக எடுத்துட்டோம் நாங்கள். ரெசார்ட்குள்ளே போகும்போது செம வியூ சூப்பராக இருந்துச்சு. அதாவது நேராக பார்த்தீங்கன்னா கடல் தான் இருக்குது. வியூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நல்லா பில்லெல்லாம் சூப்பராக வச்சு நிறைய செடி அதெல்லாம் மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு போகும்போது. அப்புறம் நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெசார்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே நாங்கள் தங்கி இருக்கிற வில்லாக்கு போகிற இடத்துக்கு தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நம்மளை வந்து வண்டியிலே கூட்டிகிட்டு வந்து வில்லா கிட்ட விட்டுட்டாங்க. நான் ரெசார்ட்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிற வீடியோவில் நான் வந்து பேசி எடுக்காமல் இருந்தேன். அதனால் பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்தேன். நான் வந்து வில்லாக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா ரூம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் நேராகவே பேசி நான் வந்து வீடியோ எடுத்திருப்பேன். பெஸ்ட்டா என் பின்னாடி பார்த்தீங்கனாலே செம்மையாக இருக்கும் வியூ வந்து. அதாவது ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா கடல். நான் வந்து எனக்கு நேராக இருக்கிற வில்லாவில் தான் நம்ம வந்து ரூம் எடுத்திருக்கோம். நான் வந்து ரூமெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டு தான் அப்புறமா இப்போ வந்து வீடியோவே எடுக்கிறேன். பயங்கர குஷியில் இருந்தேன் நான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் இந்த மாதிரி வில்லா எடுக்கிறோம். ரெசார்ட்டுக்கே ஃபஸ்ட் டைம் வரோம். அப்புறம் இந்த மாதிரி ரூம் எடுக்காமல் ரெசார்ட்டில் இந்த மாதிரி வில்லா மாதிரி தனியாக எடுத்திருக்கோம். அதனால் பயங்கர ஹாப்பி, குஷி எங்களுக்கு. இப்போ நம்ம வந்து உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போகலாமா? இந்த ஹோட்டல்லே வந்து ரூம்ஸும் இருக்குது, அந்த மாதிரி தனித்தனியாக வில்லாஸும் இருக்குது. அப்பயும் நம்ம வரமாட்டோம், எப்போயாச்சும் ஒரு டைம் தான் வருவோம். அது கொஞ்சம் நல்லா மெமரபுளாக இருக்கிற மாதிரி இருக்கணுமே நாங்கள் வில்லாவாக எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆனோடனே நல்லா சூப்பராக அங்கே இருக்குது. நம்ம சேர்லாம் கூட போட்டு உட்காந்துக்கலாம், ஆனால் சேர்லாம் இல்லை. ஆமாம், கடல் தெரியும். இப்படி வெளியிலேயே நம்ம குளிச்சுட்டே கூட கடலை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கலாம், அது ஒரு விஷயம். இப்போ நம்ம உள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அழகாக இங்கே வந்து செடியெல்லாம் வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. ஆமாம், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் இங்கேயும் வந்து ஒரு மரம் வச்சுருக்காங்க அழகுக்காக. உள்ளே நுழைஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. மாஸ்க்கு, அப்புறம் சானிடைசர், டிஷ்யூ எல்லாம் வச்சுட்டாங்க. வாட்டர் பாட்டிலும் 4 பாட்டில் வச்சுருக்காங்க. அதே தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து புதுசு, அதனால் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் புதுசாகவே. என்ன மாதிரி புதுசாக இருக்கிறவங்க நிறைய பேர் பார்க்கலாம்ல, அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால் காஃபி, அப்புறம் டீ பேக் அதெல்லாம் வச்சுருக்காங்க. கட்டில் கொடுத்துருக்காங்க. சுடு தண்ணி காய வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்க வேண்டியது தான். அப்புறம் ஒரு சேர், இது நல்லா இருந்துச்சு. நான் வந்தோடனே உட்காந்து பார்த்துட்டேன். அடுத்தது டிவியும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா மெனு கார்டு அந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்துருக்காங்க, புக்ஸ்லாம். அப்புறம் இங்கே நம்ம ஏதாவது திங்ஸ் வந்து வச்சுக்கலாம். நாங்கள் வந்து கேமரா எடுத்துகிட்டு வந்தோம். அந்த கேமரா பேக், அப்புறம் என்னோடய பேக், அம்மா பர்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம். இங்கே ஃபோன் வேணால் ஃபோன் பண்ணி பேசிக்கலாமா, ஏதாவது டவுட் வேணால் கேட்கலாம். அப்புறம் பெட்டு நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நான் வந்து உட்காந்து பார்த்துட்டேன், நல்லா இருந்துச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் இவ்வளோ பெரிய பெட்டு. நம்ம வீட்டிலலாம் இவ்வளோ தான் பெட் இருக்கும், இல்லைனா மிஞ்சி மிஞ்சி போனால் இவ்வளோ பெருசு இருக்கும். இதனாடானா இவ்வளோ பெருசாக இருக்குது பெட்டு. இந்த பக்கம் அதே மாதிரி நம்ம ஃபோன்லாம் வச்சுக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது.
சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நம்ம வீட்லேயும் இந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கலாம்னு தோணும். ஆனால் நம்ம இருக்கிற வீட்டுக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். இதுவும் நல்லாயிருக்கு. நல்லா சேஃபாக உள்ளேருந்து வெளியில் தெரியாத மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க கர்டன்ஸ்லாம். இப்படியே கூட நம்ம இப்படி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கலாம் வேடிக்கை. ஆனால் இருக்க போகிறது என்னமோ ஒரு நாள் தான். அதில் நம்ம சுற்றி பார்க்குறதா இல்லை காட்டிட்டோம். அதில் நம்ம ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதா இல்லை பீச்சை பார்க்குறதா இல்லை இங்கே உட்காந்து தூங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு எதை யோசிக்கிறதுன்னு தெரியல. அம்மாவும் அப்பாவும் நல்லா ஜாலியாக பொம்மை மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க நான் பேசிகிட்டு இருக்கிறதுனால. இங்கேயும் பாருங்கள் லைட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, டியூப் லைட் இருந்தால் தான் வெளிச்சமாக இருக்கும். இந்த 4 லைட் எப்படி நைட்டு வெளிச்சமாக இருக்கும்னு தெரியல எனக்கு. அப்புறம் இவ்வளோ பெரிய பாத்ரூமை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். அதாவது நம்ம வந்து அனுபவப்பட்டு சொல்கிறது பார்த்தீங்களா அது. ஏன்னா நம்ம டிவியில் பார்த்துருப்போம், யாராவது தெரிஞ்சவங்களாம் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ தான் நம்ம அனுபவப்படுறோம். நிறையா யூடியூப் சேனலில் பார்த்துருக்கோம். இங்கே டேபிள் கொடுத்தாங்க, எங்கள் லக்கேஜ்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து வச்சுட்டோம். அப்புறம் இங்கே வந்து ஒரு கண்ணாடி நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறதுக்கு. இங்கே ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு. கஷ்டமாக இருக்குது திறக்கிறதுக்கு. ஒரு யூஸ் அண்ட் த்ரோ ஸ்லிப்பர். லாக்கர் கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து சும்மா அதே கபோர்டு தான். திறக்க முடியலடா அப்போ. தள்ளுறாங்க, தள்ள முடியல. ஓ, அதான் லாண்ட்ரிக்கு எவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு பில் மாதிரி. அது பேக், அவ்வளோதான். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ வாங்க போகலாம். ரூமுக்கே நான் எவ்வளோ பில்டப் கொடுக்கல, ஆனால் பாத்ரூமுக்கு தான் எவ்வளோ பில்டப் தரேன். ஆமாம், நல்லாயிருக்கு. ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். உள்ளே வந்துரு. இதை போய் நம்ம என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதனால் அப்படியே வச்சிடலாம். அவ்வளோதான். குளிக்கிறதுக்கு இது பின்னாடி ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு அது வேறு சாத்திக்கும், பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பக்கத்துலேயே பீச் வேறு இருக்கா, ஒருவேளை பீச்சில் குளிக்கிறவங்களுக்கு அப்படி இல்லாமல் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். மெயினாக அதான் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. குளிச்சுட்டு நேராக ரூம்குள்ளே வந்தோம்னா ஈரமாயிடும். அதனால் வெளியே இருந்து வந்து அப்படியே இப்படி ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிற மாதிரி அவங்க ஒரு வழி பண்ணியிருக்காங்க. இது வந்து மறைப்பா சும்மா வெளியில் போகிறதுக்கு. வாங்க திரும்ப உங்களுக்கு சுற்றி காமிச்சிடுறேன். வெளியில் போகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு செடி, அது நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க, பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. இதோட நிறைய பெஸ்ட்டாலாம் இருக்கும். இதுக்கு ஏன்னா இவ்வளோ ஓவராக பில்டப் கொடுக்குறே நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னா எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் எங்களுக்கு இது வந்து புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுதான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்னென்னலாம் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டே பண்ணியிருக்கிற வில்லாவை உங்களுக்கும் காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதாவது இந்த ரெசார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. நாங்கள் வந்து 2 ஸ்விம்மிங் பூலில் குளித்தோம். நம்ம ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டே கடலை பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கடல் வந்து நல்லா சூப்பராக தெரியும். நல்லா இருந்துச்சு அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து. நாங்கள் ரொம்ப நேரம் அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் ஸ்விம்மிங் பூலில் குளித்து முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஆகிட்டு பீச் போயிட்டு பார்க்கலாம். அதாவது பீச் ரோடு இருக்காமல் ரெசார்ட்டுக்கு பின்னாடியே பீச் அப்படிங்கிறதுனால இவங்க பேக் சைடும் கேட் வச்சுருக்காங்க. அது வழியாக நாங்கள் வெளியில் போயிட்டு பீச் வந்து பார்த்தோம். அப்படியே அந்த லைட் வெளிச்சத்தில் அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நாங்கள் ரெசார்ட்டை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் இந்த ரெசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஏன்னா லைட் வந்து அவ்வளோ சூப்பராக செட் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லா இடத்துலையும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக லைட் நிறைய அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸ்விம்மிங் பூலெல்லாம் குளிச்சதுனால பயங்கர பசியில் இருந்தோம். அதனால் ஸ்ட்ரைட்டாக பீச் முடிச்சுட்டு ரெசார்ட்டில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கே நாங்கள் போய் சாப்பிட போனோம். ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நாங்கள் ஃபுட்லாம் நிறையா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு சும்மா ஒரு வாக் மாதிரி நாங்கள் ரெசார்ட்குள்ளே போனோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து கிட்ஸ்லாம் விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஏரியா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அங்கேயும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊஞ்சலில் கொஞ்சம் நேரம் எல்லோரும் விளையாடிட்டு அப்புறமா கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்விம்மிங் பூலில் கொஞ்சம் நேரம் எல்லோரும் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஏன்னா 1 டே தான் ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம். அதனால் டைம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு 2-3 பிளேஸ் வந்து நாங்கள் பார்த்தோம். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் சண்டே வ்ளாகில் பார்க்கலாம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரெசார்ட் போனதுனால கொஞ்சம் நல்லாவே டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது எனக்கு பிடிச்சது எல்லாமே நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்பீங்க, இது வந்து ஸ்பான்சர் பண்ணுறதா, பெய்டு ப்ரொமோஷனா அப்படிலாம் கேட்பீங்க. ஏன்னா கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதுனால டவுட் வரும். நிஜமாக இது வந்து ஸ்பான்சர்லாம் எதுவும் இல்லை. நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபேமிலியாக இந்த மாதிரி ஒரு ரெசார்ட் போனது ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சந்தோஷமாக ஹாப்பியாக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் எங்கேயாவது போயிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை கூட நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.